காமெடியாக 2 பேர் பேசிக்கிற மாதிரி. எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி தோசைக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு. அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவருக்கு சொல்ல தெரியல. எப்படியோ சொல்லி பார்க்குறாரு. தோசை தோசை தெரியல, நீயே சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், தோசை ஊற்றுறப்போ எப்படி வரும் சவுண்டு? சைங்கன்னு வரும். அப்போ திருப்பி போட்டால் அதுவும் சைங்கன்னு வரும். அதான் அது ஹிந்தியில் சொல்லி பாருங்க. ஏன் தோ தோ தோசை வருது, அதனால தோசை. ஓ, அப்படிதான் வச்சிட்டாங்களோ இவரும் அப்படிதான் வச்சிட்டாங்களோன்னு சொல்கிறாரு. உடனே சரி, இவர் மடக்கிறத நினப்பு. சரி, இட்லிக்கு எப்படி பேர் வந்துச்சு சொல்லு பாப்போம் அப்படின்றாரு. உடனே அவன் சொல்கிறான், அவன் தான் சரியான இடக்க முடக்கு பிடிச்சவனாச்சே. உடனே அது சுடுறதுக்கு தோசை ஊற்றுறதுக்கு கஷ்டப்பட்டாங்களா மக்கள். அதனால் அதை ஒரு தட்டில் ஊற்றி அதை ஒரு பாத்திரத்தில் இடுக்கிய வச்சாங்களா, அதை இடுக்லின்னு வைக்க முடியாது, அதனால இட்லின்னு வச்சிட்டாங்க. மருவி வந்துருச்சான் இட்லின்னு. உடனே இவருக்கு ஷாக்கு, என்ன இவன் எப்படி போனாலும் இடக்கு முடக்காவே சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு, சரி ஊத்தப்போ எப்படி வந்தது அது சொல்லுன்றது. உடனே இவன் சொல்கிறான், அதுவா ஒரு அக்கா டெய்லி தோசை சுட்டு போட்டுக்கிட்டே இருந்தது. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு அந்த வீட்டில் இருந்தவனுக்கு. அந்த தோசைக்கல்லை தூக்கி போட்டு ஒரு குண்டா மாதிரி சட்டி மாதிரி எடுத்து கொடுத்துட்டானான். கொடுத்துட்டு இதில் ஊற்று பார்ப்போம்னு சொன்னாங்களாம். அந்த இதில் ஊற்று பார்ப்போன்றது தான் மருவி ஊத்தப்பம் ஆயிடுச்சான். உடனே இவருக்கு ஷாக்கு, என்னடா இவன் எது சொன்னாலும் இப்படி அடிக்கிறானேன்ட்டு. சரி பூரி எண்ணெயில் போட்டோன்னே புஷ்ஷுன்னு வந்தால் பூரிப்பாக வருதுல்ல, அதான் பூரி. சப்புன்னு இருந்தால் சப்பாத்தி, ஏன்னா அதையும் கெட்டுற போகிறான்ட்டு அவனே சொல்லிட்டான். பூரிப்பாக வந்துச்சுன்னா பூரியாம், சப்புன்னு இருந்தால் சப்பாத்தியாம். உடனே இவன் எது கேட்டாலும் கரெக்டாக எதனா ஒன்று சொல்கிறான். நம்மளால தான் ஒன்றும் கேட்க முடியாது. சரிப்பா, நீ தின்னு கெட்ட குடும்பம்னு தெரிஞ்சு போச்சு, நான் தான் தெரியாமல் வாயை விட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நீ தான் ஜெயிச்ச சொல்லிட்டு போயிட்டாரு.